Welcome back to Kaif Education Tips. Today was way about plant physiology. தாவர செயலியல் பாடத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அலகு 19 யூனிட் 19 தமிழ் மற்றும் ஆங்கில ரெண்டு மீடியத்துக்குமே நம்ம ஸ்வீட்டான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 226 பேஜ் நம்பர் நீங்கள் 226 பேஜ் நம்பரை எடுத்துக்கிறங்க. அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 230 பேஜ் நம்பர் நீங்கள் எடுத்துக்கிறங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் கைஃப் எஜுகேஷன் டிப்ஸ். ஸோ எல்லோரும் அந்த பேஜை எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்கு கிடைக்கல, அதனால தான் இங்கிலீஷ் மீடியம் புக்கு வந்து நான் அப்லோட் பண்ண முடியல. பட் வந்து தமிழ் மீடியம் புக்கே நம்ம புரிஞ்சு படிப்போம். ஓகேவா? கற்றல் நோக்கங்கள், லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். தாவரங்களும் தனிச்சையான அசைவுகளை கொண்டிருக்கின்றன என அறிதல். தாவரங்களில் உள்ள பல்வேறு அசைவுகளை புரிந்து கொள்ளல். திசைசார் மற்றும் திசைசாரா அசைவுகளை வேறுபடுத்துதல். ஸோ ட்ராபிக் மூமெண்ட் ஃப்ரம் நாஸ்டிக் மூமெண்ட் நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நீராவி போக்கு பற்றிய அறிவை பெறுதல். டிரான்ஸ்பிரேஷன், கெயின் நாலேஜ் ஆன் டிரான்ஸ்பிரேஷன். ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தாவரங்கள் உணவை உற்பத்தி செய்கின்றன என புரிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்ட் தட் த பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் த ஃபுட் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கின் செயலை அறிதல். முதலாவது இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். விலங்குகள் தங்கள் உணவு, உறைவிடம் மற்றும் இனப்பெருக்கத்திற்காக நகர்கின்றன. அனிமல்ஸ் மூவ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட்ஸ். ஸோ எல்லாருக்குமே தெரியும், அனிமல் வந்து உணவு, உறவிடம், இனப்பெருக்கத்திற்காக நகழ்கின்றன. அது மாதிரி தாவரங்கள் நகலுமா? தொட்டாச்சினிங்கி செடியை தொடும் பொழுது அதன் இலைகள் சுருங்குகின்றன. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு தொட்டாச்சினிங்கி, அதாவது டச் மீ நாட் பிளான்ட், டச் மீ லேண்ட் பிளான்ட்டை நீங்கள் தொடும் பொழுது அந்த தாவரம் வந்து சுருங்கிக்கொள்ளும், இலைகளாக சுருங்கிது. அதே போன்று சூரியகாந்தி தாவர தண்டின் இணையானது உதயம் முதல் அஸ்தமனம் வரை சூரியன் இருக்கும் திசையை நோக்கி நகர்கின்றது. இன்னும் அண்டர்ஸ்டாண்ட்? பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ நிறையா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது எந்த சூரியன் வெளிச்சம் வந்தோடனே சூரியகாந்தி மலர்கள் வந்து அந்த திசையை நோக்கி திரும்பிக் கொள்கின்றன. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம், இதுதான் அறிமுகம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா தாவரங்களின் சார்பசைவு. ட்ராபிசம் இன் பிளான்ட். ட்ராபிசம் இஸ் எ undirectional movement of a whole or part of a plant towards the direction of stimuli. தூண்டலுக்கேற்ப தாவரங்களின் ஒரு பகுதியோ அல்லது முழு தாவரமோ ஒரு திசையை நோக்கி தன் இயக்கத்தை செலுத்துவது தற்சார்பு, அதாவது சார்பசைவு ஆகும். சார்பசைவுனா என்ன? ஒரு தாவரத்தை நம்ம தூண்டுறோம், ஒரு பகுதியோ அல்லது முழு தாவரமோ ஒரு திசையை நோக்கி, அதாவது ஒரு தூண்டல் கொடுக்கும் பொழுது அந்த தாவரம் அந்த பகுதியை நோக்கி வளரும் ஒரு நிகழ்வு தான் சார்பசைவு ஆகும். சார்பசவின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் ட்ராபிசம். யூ நோ அண்டர்ஸ்டாண்ட்? முதலாவதாக ஒளி சார்பசைவு. ஒளியின் தூண்டலிற்கு ஏற்ப தாவர பாகம் நகர்தல். எடுத்துக்காட்டு தாவரத்தின் தண்டு பகுதி. யூனிடைரக்ஷனல் மூமெண்ட் ஆஃப் எ பிளான்ட், பார்ட் ஆஃப் எ லைட் ஸ்டெமுலஸ். அப்போ ஒளி சார்பசைவு, ஒளியின் தூண்டலுக்கு ஏற்ப தாவர பாகம் நகர்தல். ஸோ ஒரு லைட் ரியாக்ஷனை கொடுத்தோன்னே அதுதான் சொல்லியிருக்காங்க, யூனிடைரக்ஷனல் மூமெண்ட் ஆஃப் எ பிளான்ட், பார்ட் ஆஃப் எ லைட் ஸ்டிமுலஸ். அதுதான் ஒரு லைட் ரியாக்ஷனை கொடுத்தோன்னே தாவரம் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சூரியகாந்தி நம்ம எடுத்துக்கலாம். சூரியகாந்தி எடுத்துக்கலாம். ஒரு லைட் ரியாக்ஷன் கொடுத்தோன்னே, அதாவது சூரிய கதிர்கள் அந்த இலை மீது, அதாவது அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டில் பட்டோன்னே அந்த ஃப்ளவரோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அதுதான் ஒளிச்சார்பசைவு அப்படின்னு சொல்கிறோம். ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டு தாவரத்தின் தண்டு பகுதி எடுத்துக்காட்டாக எடுத்திருக்காங்க. புவி சார்பசைவு. புவி சார்பசைவுனா என்ன?
புவி ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப தாவர பாகம் நகர்தல். எடுத்துக்காட்டு தாவர வேர்பகுதி. நம்ம முதலாவது ஒளி சார்பசைவு வந்து தண்டு பகுதி பார்த்தோம். இப்போ புவி சார்பு, புவி விசைக்கு ஏற்ப தாவர பாகம் நகர்தல். இது எதுக்கு? வேர்பகுதி. வேர்பகுதி தான் புவி சார்பு விசைவு, அதாவது சார்பசைவுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இதை இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜியோட்ராபிசம். ரெஸ்பான்ஸ் ஆஃப் எ பிளான்ட் பார்ட் ஆஃப் த கிராவிட்டி ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்ச்சார்பசைவு, நீரின் தூண்டலுக்கு ஏற்ப தாவர பாகம் நகர்தல். எடுத்துக்காட்டு தாவர வேர்பகுதி. இதுவும் தாவர வேர்பகுதின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரோட்ராபிசம். ரெஸ்பான்ஸ் ஆஃப் எ பிளான்ட் பார்ட் ஆஃப் எ வாட்டர் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதி தொடு சார்பசைவு, தொடுதலுக்கு ஏற்ப தாவர பாகம் நகர்தல். கொடி பற்றி படர்தல். நீங்கள் பாவக்காய் கொடி இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். அது வந்து நம்ம ஒரு கம்பை ஊண்டி வச்சோம்னா அது சுற்றி ரொட்டேட் ஆகி அது வளர்ந்துடும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய தொடு சார்பசைவுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் டிக்மோட்ரோபிசம். ரெஸ்பான்ஸ் ஆஃப் எ பிளான்ட் பார்ட் ஆஃப் எ டச் ஸ்டிமுலஸ். வேதி சார்பசைவு, வேதி பொருட்களின் தூண்டலுக்கு ஏற்ப தாவர பாகம் நகர்தல். எடுத்துக்காட்டு மகரந்த குழாயின் வளர்ச்சி. கெமியோட்ரோபிசம். ரெஸ்பான்ஸ் ஆஃப் எ பிளான்ட் பார்ட் ஆஃப் எ கெமிக்கல் ஸ்டிமுலஸ். ஓகே. பொதுவாக சார்பசைவானது தூண்டலில் திசையை நோக்கி இருந்தால் அது நேர் சார்பசைவு என்றும், தூண்டலின் திசைக்கு எதிராக இருந்தால் அது எதிர் சார்பசைவு என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இது நம்ம பார்த்தோம். என்ன பார்த்துருக்கோம்? சார்பசைவு உடைய வகைகள். சார்பசைவு என்றால் என்ன? த டைப்ஸ் ஆஃப் ட்ராபிசம். வாட் இஸ் த ட்ராபிசம்? ரெண்டு இதுவும் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அடுத்த பேஜ் பார்ப்போம். திசை சாரா தூண்டல் அசைவு. நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் ஆர் non-directional response of a plant or part of a plant to the stimulus. Based on the nature of the stimuli, nastic movement are classified as follows. திசையை நோக்கி நடைபெறாத தாவர பகுதியின் திசைவுகளுக்கு திசைசாரா தூண்டல் அசைவு என்று பெயர். தூண்டல்களின் தன்மைக்கேற்ப திசைசாரா தூண்டல் விளைவுகள் கீழ்கண்டவாறு வகைப்படுகின்றன. ஒளியுறு வளைதல், நடுக்குமுறு வளைதல் என்று ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க. ஃபோட்டோனாஸ்டி, டிக்மோனாஸ்டி என்று ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க. ஸோ அதுதான் அதையும் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒளியுறு வளைதல் என்றால் என்ன, நடுக்குமுறு வளைதல் என்றால் என்ன அப்படின்னு ஸோ அழகுபட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ மோற்றுனோ உங்களுக்கு தெரியுமா? சில உவர் தாவரங்கள் எதிர் புவிச்சார்பு உடையவை. இவை 180 டிகிரி கோணத்தில் செங்குத்தான வேர்களை கொண்டவை. எடுத்துக்காட்டு ரைசோபோரா சுவாச வேர்கள். இதுதான் மோற்றுனோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான். ஸோ நாஸ்டிக் மூமெண்ட்டில் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோனாஸ்டி அண்ட் டிக்மோனாஸ்டி அப்படின்னு ரெண்டு இதாக கொடுத்துருக்காங்க. திசைவு சாரா தூண்டல் விளைவு அப்படின்னா ரெண்டு விளைவு வகை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வாசித்து பார்த்தாலே புரிஞ்சிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். இதில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான வினா. திசைசார் அசைவுகள், திசைசாரா அசைவுகள் ட்ராபிக் மூமெண்ட் அண்ட் நாஸ்டிக் மூமெண்ட். undirectional response to stimulus, non-directional response to the stimulus. அசைவு தூண்டலை பொறுத்து அமையும், அசைவு தூண்டலை பொறுத்து அமையாது. growth dependent movement, growth independent movement. வளர்ச்சியை சார்ந்து அமையும், வளர்ச்சியை சார்ந்து அமையாது. more or less, permanent or irreversible, temporary and irreversible. ஏறக்குறைய நிரந்தரமானது அல்லது மீளாது.
ஏறக்குறைய நிரந்தரமானது அல்லது அதாவது மற்றும் மீளாதது, தற்காலிகமானது மற்றும் மீளக்கூடியது. அனைத்து தாவரங்களிலும் காணப்படும், சில குறிப்பிட்ட தாவரங்களில் மட்டும் காணப்படும். மெதுவான செயல், விரைவாக செயல். ஸ்லோர் ஆக்ஷன், இமீடியட் ஆக்ஷன். வெப்பமுறு விளைதல் என்றால் என்ன? தாவரத்தின் ஒரு பகுதி வெப்பத்திற்கேற்ப தன் துலங்களை வெளிப்படுத்துவது ஒளியுறு வளைதல் எனப்படும். டூலிப் மலர்கள் இது போன்றுதான் இருக்கும். ஸோ டூலிப் மலர்களை பார்க்காதவங்க பாருங்கள். இதுதான் டூலிப் மலர்கள். இந்த பாடத்தில் முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். ஒளிச்சேர்க்கை. வாட் இஸ் photosynthesis? Photo means light and synthesis means build. உருவாக்குதல். synthesis means உருவாக்குதல், அதுதான் build என்ற சொல்லுக்கு ஒளியில் உதவியால் உருவாக்கப்படுதல் என்பது பொருளாகும். இந்நிகழ்ச்சியின் போது ஒளி ஆற்றல் வேதியாற்றலாக மாற்றப்படுகிறது. நான் இதை ஷார்ட்டாக சொல்கிறேன். பசுந்தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் ஒளிவினையை வேதிவினையாக மாற்றும் நிகழ்விற்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி ஃபுட் எடுத்துக்கிறோமோ அது மாதிரி ஒளிச்சேர்க்கை மூலியமாக உணவை தனக்குத்தானே எடுத்துக்கொள்ளும் ஒரு நிகழ்வு தான் தாவரங்கள், பசுந்தாவரங்கள். ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவை எடுத்துக்கொள்ளும் ஒரு நிகழ்வு தான் ஒளிச்சேர்க்கை என்று பெயர். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர், ஒளிச்சேர்க்கை பை பச்சையம், குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன். ஒளிச்சேர்க்கையுடைய அழகு நிறையா இருக்குது. ஸோ நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஒளிச்சேர்க்கை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். லைட் ரியாக்ஷனை ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக மாற்றும் ஒரு நிகழ்வு தான் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த தாவரத்தில் நடைபெறும்? பச்சையம் உள்ள தாவரங்களில், அதாவது க்ரீன் பிக்மெண்ட் லீவ்ஸில் இந்த ஒளிச்சேர்க்கையானது நடைபெறுகிறது. ஸோ ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன அப்படின்றத அழகாக பார்த்துட்டோம். அடுத்த பாடப்பகுதி, அடுத்த பேஜுக்கு நம்ம போயிடலாம். மேற்கண்ட செயல்கள் ஒளிச்சேர்க்கை நிகழ காரணிகள் தேவை என்பதை உணர்த்துகிறது. ஸோ இந்த காரணிகள் கண்டிப்பாக ஒளிச்சேர்க்கைக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சையம் நான் ஏற்கனவே சொன்னேன், குளோரோஃபில் நீர், கார்பன் டை ஆக்சைடு ஒளி லைட். ஸோ இதெல்லாம் முக்கியமாக இருக்குது. ஒரு ஒளிச்சேர்க்கை நிகழ இதெல்லாம் அவசியமாக இருக்குது. குளோரோஃபில், க்ரீன் பிக்மெண்ட் இன் லீஃப், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ஏர், சன்லைட். ஸோ இதெல்லாம் முக்கியமாக இருக்குது. நீராவிக்கு போக்கு, டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு. தாவர பகுதிகளான இலைகள் மற்றும் பசுமையான தண்டுகளின் மூலமாக நீரானது ஆவியாக வெளிப்படுத்துவது நீராவி போக்கு என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டோமேட்டா. இது மிக 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 முக்கியமான ஒரு வினா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் இலைத்துளையின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இருமதிப்பெண் வினாவாக திகழ்கிறது. காப்பு செல், பசுகணிகம், வாக்வோல்கள், செல் சுவர், நியூக்ளியஸ், இலைத்துளை. த கைட் செல்ஸ், குளோரோபிளாஸ்ட், வாக்யூல், நியூக்ளியஸ், ஸ்டோமேட்டா, செல் வால்ஸ். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர். இலைகளின் காணப்படும் சிறிய நுண்துளைகள் இலைத்துளைகள் எனப்படும். இலைத்துளைகள் என்றால் என்ன? இலைகளின் காணப்படும் சிறிய நுண்துளைகள் தான் இலைத்துளைகள். நீர் இலைகள் வழியாக நீராவியாக வெளியேறும் ஒவ்வொரு இலைத்துளையும் காப்பு செல்களால் சூழப்பட்டுள்ளது. இலைத்துளைகள் திறந்து மூடுவதன் மூலம் நீராவி போக்கின் வீதம் கட்டுப்படுத்தப்படுகிறது. நீராவி போக்கின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். Stomatal transpiration, loss of water from the plant through stomata in account for 90 to 95% of the water transmitted from the leaves. பெருமளவு நீர் இலைத்துளைகள் வழியாக நடைபெறுகிறது. ஏற்கனவே 90 முதல் 95% நீர் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கியூட்டிக்கல் நீராவி போக்கு.
cuticle transpiration. Loss of water in plant through the cuticle. புறத்தோலில் மேற்புறம் உள்ள கியூட்டிக்கிளின் அடுக்கின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுகிறது. பட்டைத்துளை நீராவி போக்கு அப்படின்னு சொல்லி நீராவி போக்கை 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. கீழ்கண்ட காரணிகள் நீராவி போக்கு அவசியமாகும். நீண்ட மற்றும் வேர் பகுதியின் இழுவிசையை அதிகரிக்கிறது. The increase a pulse in the leaf and stem. வேரின் உறிஞ்சும் தன்மையை அதிகரிக்கிறது. It increased an absorption force in roots. தாவரங்கள் தாது உப்புக்களை தொடர்ந்து பெறுவதற்கு இது அவசியமாகிறது. It is necessary for continuous supply of minerals. தாவரத்தின் வெப்பநிலையை சீர்படுத்துகிறது. It regulates for the temperature of the plant. அடுத்தது வாயு பரிமாற்றம். வாயு பரிமாற்றம்னா என்ன? ஒவ்வொரு தாவரங்கள் காற்றை பொறுத்து கொள்கின்றன, அதாவது காற்றை பெற்றுக்கொள்கின்றன. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காற்றை பெற்றுக்கொள்கின்றன அப்படின்னு. இலைகளில் காணப்படும் சிறிய துளைகள் இலைத்துளைகள் எனப்படும். இலைத்துளை வழியாக வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. இவற்றை நம்மால் நுண்ணோக்கியால் மட்டுமே காண முடியும். இலைத்துளைகள் மூலம் தொடர்ந்து காற்றை உள்ளெடுக்கவும் வெளியிடவும் செய்கின்றன. இதனை மேல் வகுப்பில் விரிவாக பயிலலாம். ஸோ இந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம ஏற்கனவே அந்த சொல்லியிருந்தோம்ல, என்ன சொல்லியிருந்தோம், சார்பசைவு வகைகள். அதுதான் இதை விரிவாக்கமாக கொடுத்துருக்காங்க. ஒளி சார்பசைவு, புவி சார்பசைவு, நீர் சார்பசைவு, தொடு உணர்வு சார்பசைவு, வேதி சார்பசைவு, நடுக்குமுறு வளைதல், ஒளியுறு வளைதல் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்வடையும் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ நம்ம பாடத்தில் படித்ததை வச்சு நம்ம இதில் ஆன்சர் பண்ணுவோம். ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதாரத்தை கண்டறிய உதவும் இயக்க அசைகள் எது? ஒளி சார்பசைவா, புவி சார்பசைவா, தொடு சார்பசைவா, வேதி சார்பசைவா? ஏறும் கொடிகள் அப்படின்னு வந்தால் டிக்மோட்ராபிசம், தொடு சார்பசைவு என்பது சரியான விடை. The tropic movement that helps that the clipping wings to find a suitable support is டிக்மோட்ராபிசம். செகண்ட் கொஸ்டின், ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறுவது. ஒளிச்சேர்க்கையின் போது என்ன நடைபெறும்? CO2 இழைக்கப்பட்டு O2 வெளியேற்றப்படுகிறது. நீர் ஒடுக்கமடைதல் மற்றும் CO2 ஆக்சிகரணம் அடைதல். நீர் மற்றும் CO2 இரண்டுமே ஆக்சிகரணம் அடைதல். CO2 மற்றும் நீர் இரண்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஸோ ஆன்சர் மட்டும் நான் சொல்கிறேன். CO2 இழக்கப்பட்டு O2 வெளியேற்றப்படுகிறது என்பது A இஸ் த ரைட் ஆன்சர். CO2 இஸ் ரெடியூஸ்ட் அண்ட் வாட்டர் இஸ் ஆக்சசைட். ஓகே. ஸோ தேர்ட் கொஸ்டின், நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர் வளைவது டேஸ் எனப்படும். ஹைட்ரோட்ரோபிசம், நீர் சார்பசைவு எனப்படும். த ஃபோர்த் கொஸ்டின், இளம் நாற்றுக்களை இருட்டறையில் வைக்க வேண்டும், பிறகு அதன் அருகில் எரியும் மெழுகுபத்தியை சில நாட்களுக்கு வைக்க வேண்டும். இளம் நாற்றுக்கண்ணில் மேல் முனை பகுதி எரியும் மெழுகுபதியை நோக்கி வளையும். இவ்வகை வளைதல் எதற்கு எடுத்துக்காட்டு? ஃபோட்டோட்ராபிசம், ஒளிச்சார்பசைவுக்கு எடுத்துக்காட்டு. த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், தாவரங்களின் அதாவது தாவரத்தின் வேஸ் டேஸ் ஆகும். இதுக்கு விடை 2, 3. என்னென்ன 2, 3? வேர் புவியீர்ப்பு சார்பசைவு ஆனால் எதிர் ஒளி சார்பசைவு. மூணாவது, எதிர் ஒளி சார்பசைவு ஆனால் நீர் சார்பசைவு. பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் பட் நெகட்டிவ்லி போட்டோட்ராபிக். நெகட்டிவ்லி போட்டோட்ராபிக் பட் பாசிட்டிவ்லி ஹைட்ரோட்ராபிக். த நெக்ஸ்ட் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின், வெப்ப தூண்டலுக்கு ஏற்ப தாவர உறுப்பு திசைசாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குவது டேஸ் ஆகும். என்ன? வெப்பமுறு வளைதல்.
தெர்மோனாஸ்டி. த நெக்ஸ்ட் கொஸ்டின், இலையில் காணப்படும் பச்சையம் டேஸுக்கு தேவைப்படும்? எதுக்கு தேவைப்படும்? பச்சையம் எதுக்கு தேவைப்படும்? ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படும். ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ தயங்காமல் பச்சையம் வந்து ஒரு க்ரீன் பிக்மெண்ட்னு சொல்லுவாங்க. த பார்ட் ஆஃப் பிளான்ட், அதாவது லீஃபில் அந்த பிக்மெண்ட் இருந்தால் மட்டுமே ஒளிச்சேர்க்கை நடைபெறும். ஸோ அதுதான் குளோரோஃபில் இன் தி லீஃப் இஸ் required ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே. த நெக்ஸ்ட் கொஸ்டின், நீராவி போக்கு டேஸில் நடைபெறும்? எதில் நடைபெறும்? ஸ்டோமேட்டா, இலைத்துளையின் மீது நடைபெறும். நீராவி போக்கு இலைத்துளையில் நடைபெறும் என்று மறந்து விடாதீர்கள். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இவ்வளோ தான் ஒன் வேர்டு இருக்குது. ஸோ இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்போயுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ வீடியோ நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூ. ஸோ see you next video. Bye.